Hey guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்கிட்ட ரீசெண்டாக நிறைய பேர் நான் போட்டு இந்த வீடியோஸில் கேட்ட ஒரு விஷயம் வந்து உங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கெட் ரெடி வித் மீ நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஷேட் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், எப்படி நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்கிட்ட இருக்க சில ரொம்ப கம்மியான ஷேட்ஸ் வச்சு நான் எப்படி ஒரு நியூட் கலர், ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு பர்கண்டி வச்சு நான் எப்படி எல்லா ஷேட்ஸுமே கொண்டு வரேன், டெய்லி கம்ஃபர்டபுளாக அதை எப்படி வேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் லைவாக போட்டும் காமிக்க போகிறேன். ஸோ தட் யூ கெட் அன் ஐடியா. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செலவு பண்ண வேணாம்னு நினைக்கிற பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் நிறைய பார்க்குறோம் டஸ்கி ஷேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர் இருக்குது, அந்த மாதிரி கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்டை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸோ காலேஜோ ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்காங்க வச்சுப்போம். அவங்க வந்து அவ்வளோ ஷேட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு வந்து இதுக்கு ஒரு அதுக்கு ஒன்றுன்னு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ என்கிட்ட ஒரு 4 பேசிக் ஷேட்ஸ் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் ஒரு வீடியோவாக சஜஸ்ட் பண்ணுறப்போ இது ஒன்று வச்சுக்கோ, அது ஒன்று வச்சுக்கோ, இது ஒன்று வச்சுக்கோன்னு நான் அவங்ககிட்ட ஒரு 10 கலர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. நான் என்கிட்ட இருக்கிறத காமிக்கிறது வேற, இருக்கிறத வச்சுட்டு எப்படி சொல்லுவாங்கல்ல பெஸ்ட் வேஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டா, பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதுல எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேடை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஐடியாவாக சொல்ல போகிறேன். நான் போட்டும் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ இந்த மாதிரி ஒரு 4 ஷேட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் செட் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷேட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை விட ஒரு டோன் கம்மியாவோ என்னை விட ஒரு டோன் அதிகமாகவோ இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற ஷேட்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் ஒரு ஃபேர் ஸ்கின்னுக்கு போடுறத வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட்டே ஆகாது. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ ஒருத்தவங்க ஒரு ஷேடில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ஷேட் வந்து சஜஸ்ட் பண்ணேன், அவங்களுக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கலராக தெரியுது. ஓகேவா, அதை நான் பார்க்கும்போது தான் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை விட ஒரு 1 or 2 ஷேட்ஸ் கம்மியாக, ஒரு 1 or 2 ஷேட்ஸ் அதிகம், 2 கூட சொல்ல முடியாது, 1 தான். ஓகேவா, இந்த பக்கமும் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபேராக இருக்கீங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோலேருந்து எப்படி வந்துட்டு ஒரு ஷேடை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஷேட் கொண்டு வரலான்ற அந்த ஐடியாவை எடுத்துட்டு உங்கள் ஸ்கின் டோனில் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீடியோஸை பார்த்து ஒரு 4 ஷேட், ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 கூட தேவையே இல்லை, ஒரு 2-3 ஷேட் இருந்தாலே போதும். அதை வச்சே நீங்கள் வந்து ஒரு பிங்க், ஒரு நியூட், ஒரு பர்கண்டி எல்லாமே சேர்த்த மாதிரி டார்க் லைட் எல்லா ஷேட்ஸுமே வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நான் நிறைய பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க அந்த 4 ஷேட் என்ன அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதாவது என்கிட்ட இப்போ நான் அந்த மிக்ஸ் மேட்சுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு 4 ஷேட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாமாஅர்த்தோடது. மாமாஅர்த்தோட இது நேம் வந்து ரைசன் பஞ்ச், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கரையான், இது வந்து ஷேட் நம்பர் 22 காஃபி, இதுதான் வந்து செகண்ட் ஷேட். அண்ட் தேர்ட் வந்து லாக்மே ஃபார்வர் மேட்லேருந்து நியூ ட்விஸ்ட், இதுதான் தேர்ட் ஷேட். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ப்ளம்ல இருந்துட்டு அப்சைட் ப்ரௌன். ஆக்சுவலி இது வந்து நான் தனியாகவே யூஸ் பண்ணுவேன், இது 3 தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். எப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேடை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட். ஓகேவா, ப்ரௌனுன்றதுனால இது நீங்கள் எதோடையுமே மேட்ச்லாம் பண்ண வேணாம். எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வெளில போகணும், அப்போ டக்குன்னு ஒரு ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3rd or 4th டைம் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஷேட். ஐ மீன் இந்த ஷேடுன்றதை விட இந்த லிப்ஸ்டிக்கே நல்லாயிருக்கும். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லிப்ஸில், நீங்கள் எங்கே போனாலுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷனில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 வச்சு எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயுமே லிப்ஸ்டிக் போடுங்க, லிப் பாம் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தா லிப் பாம் போட்டுப்பேன். இப்போ தான் அந்த டிஷ்யூ வச்சு டேப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்கண்டி ஷேட், ஒரு பிரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் தனியாக உங்கள் ஸ்கின்ல வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா இதுவே நல்ல பக்காவாக ஒரு டார்க் பர்கண்டி ஷேட் கொடுக்கும். ஓகேவா, இது வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இது ஆக்சுவலி கேமரா இந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஷேட். நீங்கள் வந்துட்டு எனக்கு மேக்கப்பே நான் போட மாட்டேன், டக்குன்னு இந்த இடத்துக்கு போகணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சட்டில் டவுன் பண்ணுறதுக்கு இப்போ நான் 2 வழி சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இது எப்படி லிப் லைனராக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேடே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒரு மிக்ஸ் ஷேட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் அவுட்லைட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 ஷேட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷேட் வந்து தனியாக எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே இன்னும் கொஞ்சம் லைட் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கணும்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் லிப் லைன் பண்ணிட்டீங்க இல்லையா ஒரு டார்க் ஷேடில், இப்போ இதை இன்னர் கார்னர்ஸில் மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த ஷேடோட மிக்ஸ், அதாவது இந்த ஒரு டார்க் கலர் அண்ட் இந்த ஒரு லைட் கலர் மிக்ஸ் பண்ணா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த நியூட் கலர் வந்து வந்துடும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு ஷேடு, அதுக்கப்புறம் டார்க் ஒரு ஷேடு, லைட் பிங்க் ஒரு ஷேடு ஒன்னொன்னு வாங்கி வச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு காமன் ஃபேமிலி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க் ஷேட் ஒன்று, ஒரு லைட் ஷேட் ஒன்று, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ப்ரௌன் ஒன்று, அது மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். நீங்க என்ன கலர் வேணா கொண்டு வந்துடலாம். இத்தனைக்கும் இது வந்து லிப் கிரையான் அண்ட் இது வந்து புல்லட், ஐ மீன் சாரி என்ன சொல்லுவாங்க, லிக்விட் லிப்ஸ்டிக். இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நீங்கள் உடனே வந்து லைக் அப்ளை பண்ணிட்டு மர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் தான் கொடுக்கும். இதுதான் இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற ஷேட் இதுதான். ஸோ இது ஒன்று, இன்னொன்று இருக்குது, நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிரைட்டான இது கொடுக்கும். பட் அதுக்குன்னு ரொம்ப அப்படியே டார்க்காக பளிச்சுன்னு ஷேட் போட்டு வந்தாங்கன்ற மாதிரியும் இருக்காது, ரொம்ப நியூடாக நம்ம லிப்ஸை வாஷ் ஆஃப் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அவுட்லைனில் இந்த டார்க் கலர் கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் இதை போடுறப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆம்ப்ரா எஃபெக்ட்ல இந்த ஒரு ஷேட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்கின் ஷேட் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு டார்க் அண்ட் உங்களுக்கு ஒத்துக்கிற ஒரு லைட் நியூட் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்டா நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்ச ஷேடு. இது வந்து இது பிளஸ் இதுல வர காம்பினேஷன்ல இந்த ஷேட் தான் வந்து வருது. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இது அண்ட் இது, ஓகேவா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷேடை நான் தனியாக காமிச்சிடுறேன். இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட், கொஞ்சம் பிட் டார்க். தெரியுதா உங்களுக்கு, எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இது கொஞ்சம் லைட் ஃபேமிலி, இது கொஞ்சம் டார்க் ஃபேமிலி. இது வந்து ஒரு லைட் ப்ரௌன், லைட் பிங்க் பிளஸ் ப்ரௌன் கலந்த மாதிரின்னு சொல்லலாமா. இது வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதையும் அந்த மேப்ளின்ல இந்த மாமாத்துல இருக்க இந்த ஷேடையும் மிக்ஸ் பண்ணா இன்னும் எப்படி டார்க் ப்ரௌன் ஷேட் கிடைக்குதுன்றதை நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் திருப்பி வந்து அந்த பழைய ஆல்ரெடி போட்டிருந்தால அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த ஷேட்ல நான் வந்து அவுட்லைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் கார்னர்ஸ் மட்டும் பிளைனாக இருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி காமிச்சல ஸ்விஸ் பியூட்டிலேருந்து 22 நம்பர், ஓகேவா, இதோட நேம் வந்து காஃபி. இப்போ இதை வந்து நான் இன்னர் கார்னர்ஸ்ல லைன் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதாவது இது பிளஸ் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ப்ரௌனுக்கே கொஞ்சம் லைட் நியூடுன்னு வச்சுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணும்போது டார்க் நியூட் கலர் வரும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்த அந்த கலர் தியரி. அதாவது நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஷேட் வாங்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற ஏதாவது ஒரு 3 ஷேட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் தனியாக ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா லைக் டெய்லி வேர்க்கு நான் இதுதான் போடுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக், ஓகே இவங்க இது பிரைட்டாக போட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஷேட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக கூட தெரியலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த ஒரு ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஷேடை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை தான் நான் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் இதிலே டிஃப்ரெண்ட் காம்போஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா லைட் ப்ரௌன், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா டார்க் ப்ரௌன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்காதுப்பா, எனக்கு ஒரு காமன் ஷேட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் ஷேட் வாங்கி வச்சுக்கோங்க. சில பேருக்கு இதுலேயே வந்துட்டு ஒரு பிங்க் ஒன்று இருக்கும், லைக் அது நேம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, பட் இந்த ஷேட்லேயே நிறைய பிங்க்ஸ் இருக்கு. இது வந்து ப்ளம்மோட அப்சைட் ப்ரௌன் லிப்ஸ்டிக். பட் ஆனால் இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்றது மட்டும் நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ரேஞ்சஸ்க்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, புல்லட் லிப்ஸ்டிக்ல இதுக்குன்னு தனியாக ஒரு நேம் இருக்குது, அது வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், மேபி இது வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரெட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரெட்ல வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் எது அப்படின்றத நான் இனிமேல் வந்து சோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு காமன் ரெட் லிப்ஸ்டிக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். லைக் ரெட்ன்றது வந்து எல்லா ஷேட்ஸுக்குமே ஒத்துக்கும். நம்ம லைட்டாக இருந்தாலும் சரி, வீட்டிஷாக இருந்தாலும் சரி, டஸ்கியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் ஷேட் வந்து தேடிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ரெட் ஷேட், ஏன்னா வந்து ரெட் வந்து நம்ம நிறையலாம் வாங்கினா வேஸ்ட் தான். ரெட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் இஸ் ரெட், அவ்வளோதான். அதில் வந்துட்டு லைட் ரெட், டார்க் ரெட்ன்றது மாதிரிலாம் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ நான் வந்து ஒரு ரெட் தேடிட்டு இருக்கேன், அது கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி இதெல்லாம் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் இது வந்து அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு காலேஜோ ஆஃபீஸோ போகிறவங்க வந்து எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் நான் போட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், ப்ரமோட் பண்ணுறேன்ற பேரில் நான் காமிக்கலாம். பட் ஆனால் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக சொல்லணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 ஃபேமிலியில் இருக்க ஒரு ஷேட், ஒரு லைட் ஷேடு, ஒரு டார்க் ஷேடு, ரொம்ப ஒரு டார்க் ஷேட், இது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் யோசிக்காதீங்க இந்த மாதிரி கிரையானா இருக்கிறது வந்து எப்படி வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கோட வந்து பேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போட்டுட்டு உடனே இதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். நான் சொல்கிறது இந்த சூப்பர் ஸ்டேன்லாம் இருக்குல்ல, அந்த மேப்ளின், அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்டிக்கி ஆகிடும். என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து நார்மல் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இது நான் என்னதான் மார்னிங் போட்டாலுமே ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீடச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம யாருமே வந்து ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷனுக்கோ அந்த மாதிரி போகிறது கிடையாது. மேபி பார்ட்டிஸ் அப்படி போனால் வேணால் நமக்கு இந்த சூப்பர்
ஷோல்டர் ஸ்டேலாம் வந்து செட் ஆகலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிறதுக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது எந்த அளவுக்கு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இல்லை யாராவது ஒருத்தங்க யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி லைக் நம்ம அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்க எல்லாரும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.